வயதானதால் நோய் வந்ததா, இல்லை நோய் வந்ததாலே சீக்கிரம் வயதாகிவிட்டதா என தெரியவில்லை. யாரிடமும் கலங்காத உன் கண்கள் என்னிடம் மட்டும் கலங்கியிருக்கிறது. குறைந்த அளவு மட்டுமே நீ என்னுடன் நேரத்தை செலவிட்டாய். ஆனால் அதுவே எனக்கு நிறைவாக இருந்தது. நான் இந்த வீட்டிற்கு வந்த நொடி முதல் உன்னை கடைசியாக பார்த்த நொடி வரை எல்லாவற்றையும் எனக்குள் நினைவாக பதித்திருக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு முறை எழுந்து வா. நான் உனக்கு எல்லாவற்றையும் காண்பிக்கிறேன். அப்பொழுது உன் முகத்தில் தெரியும் புன்னகையை நான் எனக்குள் பதித்து கொள்கிறேன் என்றது முக கண்ணாடி. மூட்டு வலி சரியானதும் மீண்டும் என்னை வெளியே அழைத்து செல்வாய் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தேன். பல ஆண்டுகள் கடந்துவிட்டது. உனக்கு பிறகு யாரும் என்னை பெரிதாக பார்த்ததில்லை. உன் சுறுசுறுப்புக்கு ஏற்ப நானும் செயலிட்டேன். ஆனால் இப்பொழுது செயலின்றி தவிக்கிறேன். அதனால் நான் விட்ட கண்ணீர் கூட என் மீது போத்திருந்த துணி மறைத்து விட்டது. உன்னுடன் வெளியே செல்ல ஆசையாக இருக்கிறது. எனக்காக ஒரே ஒரு முறை எழுந்து வந்து என்னை வெளியே அழைத்து செல்கிறாயா என ஏக்கத்துடன் கேட்டது மிதிவண்டி. திருமண பரிசாக நான் உன் வீட்டிற்குள் வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்று வரை என்னிடத்தில் வேறு யாரையும் மாற்றாமல் என்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ காசுக்காக ஓடிய போது உன்னுடன் போட்டி போட்டு நானும் ஓடி உன்னை பலமுறை தோற்கடித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது உன்னுடன் போட்டியிட மனமில்லாமல் உன் அருகிலேயே படுத்து கொண்டேன் என்றது சுவர் கடிகாரம். நான் உன்னை சுமந்ததாக தான் எல்லோரும் பார்த்தார்கள். நீ என்னை பார்த்து கொண்டது யாருக்கும் தெரியாது. நான் ஒரு நாளும் பசியில் வாடியதில்லை, சூரிய வெப்பத்தில் வெந்ததில்லை, ஒருபோதும் நீ என்னை காயப்படுத்தியதும் இல்லை. என்னோடு பேசி பயணித்த உன்னோடு மீண்டும் பயணிக்க காத்திருக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு முறை எழுந்து வா. நாம் எப்பொழுதும் போகும் மைதானத்திற்கு சென்று காற்று வாங்கலாம் என அழைக்கிறது இருசக்கர வாகனம். நான் உனக்கென இந்த வீட்டிற்குள் வந்த பிறகு எனக்கு பல மடங்கு மரியாதை கிடைத்தது. வீட்டிற்குள் நீ வந்த நொடியே என்னை தான் தேடுவாய். இரவில் உனக்கு தூக்கம் கலையும் நேரமெல்லாம் நீயும் நானும் வெளியே ஒன்றாக அமர்ந்து இரவை கழிப்போம். ஆனால் இப்பொழுது நான் வெளியே சென்றே பல நாட்கள் ஆகிவிட்டது. எனக்காக ஒரே ஒரு முறை எழுந்து வா. நாம் இருவரும் வெளியே சென்று காற்றாட அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே பேசுவோம் என அழைக்கிறது நாற்காலி. பசிக்கிறது என சொல்லிய போது உன் கண்களில் இருந்த உண்மை போதும் வயிறு நிறைந்து விட்டது என சொல்லிய போது இல்லை. காலை சாப்பாட்டின் போது நீ அமர்ந்து நான் பார்த்ததில்லை. மதியம் சாப்பாட்டின் போது நீ வீட்டில் இருந்த நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இரவு சரியாக சாப்பாட்டின் நேரத்தில் உன்னை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை. நீ அமைதியாக அமர்ந்து நிம்மதியாக சாப்பிட உனக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அதுவும் இவ்வளவு குறுகிய காலத்தில் முடிந்துவிடும் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எனக்காக ஒரே ஒரு முறை எழுந்து வா. நீ வயிறார சாப்பிட்டு உண்மையில் பசித்தீர்ந்த உன் கண்களை பார்க்க வேண்டும் என்றது தட்டு. உன் கைகளில் பழைய வலு இல்லை. நடுக்கத்துடன் நீ என்னை தூக்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. உன் பிள்ளைகளிடம் சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்காதீர்கள் என சொல்லிவிட்டு வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்து பசியாற்றி கொண்ட உன்னை நான் பழைய கம்பீரத்துடன் பார்க்க நினைக்கிறேன். உன் கைகளில் நடுக்கம் இல்லாமல் நீ என்னை எப்பொழுது தூக்குவாய் என பல நாட்கள் காத்திருந்தேன். ஆனால் உன் கைகள் என் மீது பட்டே நாட்களாகிவிட்டது. எனக்காக ஒரே ஒரு முறை எழுந்து வந்து என்னை தூக்கு என்றது டம்ளர். எப்போதும் என்னை தேடும் உன் கண்களை பார்த்தே பல நாட்களாகிவிட்டது. என் மேல் சின்னதாக ஒரு தூசி படிந்திருந்தாலும் உடனே அகற்றி என்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது நான் இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு என் மீது தூசி படிந்து கிடக்கிறது. என் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னோடு தான் பயணித்தேன். எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் தெரியாது. எனக்காக எழுந்து வந்து என்னை உன் கையில் அணைத்துக்கொள் என்றது கை கடிகாரம். என்னுடன் இருக்கும் எல்லோரையும் விட பெரிதாக பார்க்கப்பட்டேன். காரணம், நான் உன்னுடையதாக இருந்தது மட்டும்தான். எனக்கென ஒரு இடம், என்னை துடைக்க ஒரு துணி என தனி மரியாதையுடன் நீ என்னை பார்த்து கொண்டதில் என் மீது போடப்பட்டிருந்த தையல்களின் வலியை நான் மறந்திருந்தேன். அது எல்லாம்
உன் பாதம் பட்ட நாட்கள் வரையில் மட்டும்தான். இப்பொழுது வீட்டிற்கு வெளியே நிற்கும் உன்னுடைய இருசக்கர வாகனத்திற்கு கீழே நான் தஞ்சம் அடைந்து பல நாட்களாகிவிட்டது. என் உடம்பில் தையல் போட்டிருந்த இடமெல்லாம் ஒட்டடை படிந்து உடம்பு முழுவதும் எரிகிறது. எனக்காக எழுந்து வா. உன் வருகையை அறிந்தாலே என் மீது படிந்திருப்பதெல்லாம் பறந்து போகும் என்றது காலனி. தூக்கி எறியப்பட்ட காய்ந்த பூக்களிடம் உன் நலத்தை பற்றி தினமும் கேட்டறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு பூக்களை வீட்டிற்குள் அனுப்புகிறோம். நீ உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக எழுந்து வருவாய் என்ற செய்தியை கேட்பதற்காக. ஆனால் ஒவ்வொரு முறையும் வரும் செய்தி எங்கள் மனதை உருகடிக்கிறது. எங்களை பார்த்து பார்த்து வளர்த்த உனக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என வேண்டுவதற்காக இங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் பூக்கள் இறைவனிடம் தினமும் உன் உடம்பு சரியாகிவிட வேண்டும் என வேண்டிக் கொள்கிறது. நம்பிக்கையோடு இரு, நாங்கள் இருக்கிறோம் என கண்ணீரோடு சொல்கிறது தோட்டத்து செடிகள். இந்த வீட்டில் ஒலிக்கப்பட்ட பல நினைவு கதைகளில் ஒன்று எனக்கு மிகவும் பிடிக்கும். உன் பிள்ளைக்கு காது குத்தும் போது அந்த தொலை அவனுக்கு வலிக்கும் என அவன் தாய்மாமா மடியில் இருந்து தூக்கி கொண்டு ஓடியது உன் பிள்ளை மீது உனக்கு இருந்த பாசத்தை பிரதிபலித்தது. அதே பாசத்தை நீ என்னிடமும் காட்டினாய். என் மீது யாரையும் தொலைபோட விடாமல் பார்த்து கொண்டாய். எனக்கு வலிக்கும் என நீ யோசித்தது எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்தை தந்தது. ஆனால் இப்பொழுது உன் உடம்பில் ஊசி என்ற பெயரில் தொலை போடுவதை பார்க்க முடியாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டிருக்கிறேன். எனக்காக எழுந்து வந்து என் மீது சாய்ந்து கொள். நான் உனக்கு வழி தெரியாமல் அணைத்து கொள்கிறேன் என்றது வீட்டின் சுவர். எங்களை எங்கு பார்த்தாலும் அடித்து கொன்று விடுவார்கள் அல்லது கொல்வதற்காக ஆங்காங்கே மருந்து வைப்பார்கள். ஆனால் நீ மட்டும்தான் எங்களையும் ஒரு உயிராக பார்த்து உன் பிள்ளைகளிடம் அவர்களை கொல்லக்கூடாது, அவர்கள் நமக்கு முன்பிலிருந்தே இங்கு வாழ்ந்து வருகிறார்கள், நம் பயத்தினால் அவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்திவிடக்கூடாது, நம்மை அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் என எங்களுக்காக யோசித்த உன்னோடு மட்டுமே நாங்கள் நாட்களை கடக்க நினைக்கிறோம். எங்களுக்காக எழுந்து வா என ஏக்கத்துடன் கூப்பிட்டது பள்ளிகளும் எட்டிக்கால் பூச்சிகளும். நீ அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அலாரம் என்ற பெயரில் சத்தம் போட்டு எழுப்பிவிடும் உன் கைபேசியிடம் பலமுறை சண்டை போட்டிருக்கிறோம். தூக்கத்தில் வரும் உன்னுடைய குரட்டை சத்தம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உன் உடம்பு வலியும் மனம் புலம்பல் சத்தமும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் உன்னை எழுப்ப மனமில்லாமல் உன் கைபேசியிடம் சண்டை போடுவோம். ஆனால் இப்பொழுது நீ படுத்த படுக்கையாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்படி ஒரு நிலை உனக்கு வரும் என நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை என சோகத்துடன் சொல்லியது பாயும் தலையணையும். உன் விரல்களுக்கு இடையே நான் இருக்கும் போதெல்லாம் நான் பிறந்த பலனை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷம் எனக்கு எப்பொழுதும் இருக்கும். உன் இதய துடிப்பை கேட்டு வாழ்ந்த எனக்கு நீ கொடுத்த முக்கியத்துவத்தை வேறு யாரால் கொடுக்க முடியும்? எனக்காக எழுந்து வா. நீ கடைசியாக எழுதி மூடி வைத்த டைரிக்கு நடுவேதான் காத்திருக்கிறேன் என்றது பேனா. பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்த நபர் எழுந்து நின்று வீட்டை சுற்றி பார்க்கிறார். பொறுமையாக அடியெடுத்து வைத்து வீட்டின் முன்புறம் இருக்கும் கதவை தாண்டி நிற்கிறார். அவர் வந்துவிட வேண்டும் என ஏக்கத்துடன் இருந்த பொருட்கள் எல்லாம் அவரை மனமகிழ்ந்து பார்க்கிறார்கள். அந்த நொடி வீட்டிலிருந்து ஒரு அலறல் சத்தம் ஒலிக்கிறது. ஆம், அந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டது.